ஸ்ரீ குருப்யோன் நமஹ அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, சாம்பியன் ட்ரோஃபி 2025 சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதில் இறுதிப் போட்டியாக இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளனர்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக இரு அணிகளும் இதற்கு முன்பாக சாம்பியன் ட்ரோஃபியில் 2000 ஆண்டு மோதியிருந்தார்கள். அதில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றார்கள். அதே போன்று வேர்ல்ட் கப் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த வரலாற்றை மாற்றி இந்திய அணி வெற்றியை பெறுமா என்பதை நாம் இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம். முதலாவதாக இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா. அதாவது ரோஹித் சர்மாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 40 to 50 ரன்களுக்குள் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய டீமில் ரோஹித் சர்மா அவர்களை இப்போ ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3 டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவருக்கு 45லேருந்து 48க்குள்ளே ஏதாவது ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் 60-70 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இல்லை அப்படின்னா 40 to 50, இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா 41 to 43 வரைக்கும் அவர் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. எனவே ரோஹித் சர்மாவை நீங்கள் எடுக்கும் அணியில் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அவர் மூலியமாக ரன்கள் வரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக உண்டு. அடுத்தபடியாக ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணியில் ஆல்ரவுண்டராக ரவீந்தர் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா போன்றோர் சிறப்பாக விளையாடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. குறிப்பாக அக்ஷர் பட்டேல் அவர்கள் 2 விக்கெட்டுகள் அல்லது அதற்கு மேலும் மற்றும் ஒரு 30 ரன்கள் அடிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. எனவே அவரை கூட கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகமது சமி, வருண் சக்கரவர்த்தி தலா 1 விக்கெட் முதலாவது பந்து வீசும் பொழுது எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. மீதி எல்லாம் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்தர் ஜடேஜா காம்பினேஷனில் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்திய அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி 2வது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகமது சமி, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நியூசிலாந்து அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் என்று எடுத்துக்கொண்டேயானால் வில் யங், டாம் லாத்தம், பிரேஸ்வெல், பிலிப்ஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக லாத்தம் அல்லது வில் யங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நியூசிலாந்து அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஒருக்கி, டஃபி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். பிரேஸ்வெல் அவர்கள் பந்து வீசும் பொழுது விக்கெட்டை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதாவது 20வது ஓவருக்கு மேலே பிரேஸ்வெல் கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது கண்டிப்பாக இருக்கின்றது. மேட் ஹென்றி இடம்பெறுகின்றாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஹென்றி இடம்பெற்றார் என்றால் அவரையும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. மேட் ஹென்றி இடம்பெற்றார் என்றால் டஃபி அவர்கள் இடம்பெற மாட்டார்கள். அப்படி டஃபி இடம்பெற்றார் என்றால் மேட் ஹென்றி கிடையாது. எனவே யார் இடம்பெற்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். மேட் ஹென்றிக்கும் அருமையாக உள்ளது, டஃபிக்கும் நன்றாக உள்ளது. அதே போன்று நியூசிலாந்து அணி 2வது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் கேன் வில்லியம்சன், டேரில் மிச்சல், டாம் லாத்தம், பிலிப்ஸ் போன்றோர் சிறப்பான ஒரு பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வில்லியம்சன் அல்லது பிலிப்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நியூசிலாந்து அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மிச்சல் சாட்னர் மற்றும் ஒருக்கி, பிரேஸ்வெல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் சாட்னரை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் அதாவது முதலாவது பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா 1 விக்கெட் தான் அவர் எடுப்பார். கொஞ்சம் ரன்ஸ் நிறையா விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. 2வது பேட்டிங் பண்ணாலும் 1 விக்கெட் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு இன்றைக்கி பாசிபிலிட்டிஸாக இருக்குது. கொஞ்சம் ரன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார், அவ்வளோதான். மற்றபடி பெரிய ஷைன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்காது. அதே போல் சுபம் கில் அவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 16லேருந்து ஒரு 24 ரன் இதுக்குள்ளே தான் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராப்பாக வந்து இருக்கலாம். அப்புறம் வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் டாஸ் போட்டதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு கரெக்டான ஒரு ஐடென்டிட்டியை நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்தியா பேட்டிங் எடுக்கிறாங்களா இல்லை பவுலிங் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான்.
ஏன்னா வருண் சக்கரவர்த்தி 2 மேட்ச் 3 மேட்சாக தான் இப்போ டோர்னமெண்ட் விளையாண்டுருக்காரு ஒன் டேயில் பொறுத்த வரைக்கும். அப்போ அவர் எந்த லக்னத்தில் பவுல் போட போகிறாருங்கிறது வந்து நமக்கு அக்யூரேட்டாக தெரியாது. ஸோ அவரோட லக்னம் என்னங்கிறத பார்த்து தான் நம்ம எடுக்க முடியும். அதனால் அவரை மட்டும் நம்ம டாஸ் போட்டதுக்கு பிறகு நம்மளோட டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலிகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். மேக்ஸிமம் இந்திய அணிக்கு நியூசிலாந்து அணி 2 கேட்ச் வாய்ப்பை மிஸ் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதெல்லாம் இருக்கின்றது. ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும் இந்த போட்டி. மற்றும் 50-50 சான்ஸ். நம்ம யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி 2 அணிக்குமே சமபலமாக தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 to 50 ரன் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சேட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 விக்கெட் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 2 பேரோட கேப்டன்ஸோட ஜாதியும் நம்ம எடுத்துகிட்டு அதுபோல் பிளேயர்ஸ் ஜாதித்தையும் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 டீமுக்குமே வந்து 50-50 சான்ஸ் தான் இருக்குது. அதில் 1% 51% வச்சு இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.